ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ தரப்பில் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற ஜியோ பிஓஎஸ் லைட் அப்படிங்கிற ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ தரப்பில் பார்த்தீங்கன்னா ஜியோ அசோசியேட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. இது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, ரீசார்ஜ் பண்ணுறதுனால நம்ம சம்பாதிக்க முடியும். அதாவது வாட் இஸ் ஜியோ அசோசியேட் ப்ரோக்ராம்னா, நம்ம எங்கேருந்து வேணால் வேலை செய்ய முடியும். அதே சமயம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற டைமில் ஒர்க் பண்ணால் போதும். அதில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் வேறு வரும். 4% ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு 4% இன்கம் தராங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஜியோ கஸ்டமருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். அதே சமயம் எல்லாருக்கும் ஜியோவோட இதுவை நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணலாம். அதாவது யாருக்குன்னா நம்ம ஜியோ ரீசார்ஜ் பண்ண முடியும். அதே சமயம் நம்ம ப்ராப்பராக ஜியோ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நமக்கு சிம்மு கொடுப்பாங்க, நம்ம டிவைஸ் ஆக்டிவேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுப்பாங்க. இது யார் அப்ளை பண்ண முடியும்னா, அவங்க வெறும் 18 வயசு அதிகமாக இருந்தால் போதும். ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஜியோ கனெக்ஷனும் இருக்கணும். மற்றவங்களோட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு நல்ல தொடர்பில் இருந்தால் போதும். இது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம ஜியோ அசோசியேட் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜியோ போஸ் லைட் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees லோட் பண்ணுறதுனால நமக்கு வேலெட்டில் லோட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுனால மாதம் குறைஞ்சபட்சம் 3000லேருந்து அதிகபட்சம் 6000 வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜியோ பிஓஎஸ் லைட் அப்படிங்கிற ஆப்பை சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப் வரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எல்லா பெர்மிஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜியோ போஎஸ் லைட்னு இருக்கும். இது மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே சும்மா இதுவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன பர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். வி வில் நீட் அ ஃபியூ பர்மிஷன் டு ப்ரொவைட் யுவர் பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு சில பர்மிஷன் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஒரு சிலது கொடுக்க முடியுன்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே அலோ ஆல் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று சைன்இன், இன்னொன்று சைனப் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் கொடுங்க, இல்லாதவங்க சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று முதல்ல ஜிமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறமா உங்களோட ஜியோ நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி வந்த பின்னாடி உங்களோட லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிரும். நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ண பின்னாடி சைன்இன் கொடுங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அதாவது ஜியோ நம்பர் கொடுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு மொபைல் நம்பர்னால் நீங்கள் ஜியோ நம்பர் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஜியோ நம்பர் கொடுக்கணும். ஜியோ நம்பர் கொடுத்த பின்னாடி ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் ஒன்று வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ண பின்னாடி வேலிடேட் ஓடிபி கொடுங்க. வேலிடேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் மை ஏர்னிங்ஸ், அப்புறம் மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரீசார்ஜ் கொடுத்தோம்னா, முதல்ல நீங்கள் ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதல்ல பேலன்ஸ் இருக்கணும். உங்களோட வேலெட்டில் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சொல்லும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யூ டோன்ட் ஹேவ் எனி சஃபிஷியன்ட் பேலன்ஸ், அதாவது ஏஜென்ட் டஸ் நாட் ஹேவ் அ சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பேலன்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணணும். இல்லை லோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 520 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நீங்கள் 1000 பண்ணுறீங்கன்னா 1041 ரூபா. நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட வேலெட்டில் 1041 ரூபா.66 பைசா உங்கள் வேலெட்டுக்கு லோட் ஆகும். இதே நீங்கள் 2000 பண்ணிங்கன்னா 2083 ரூபா.32 பைசா உங்களோட வேலெட்டுக்கு லோட் ஆகும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், நீங்கள் ரீசார்ஜ் மட்டும்தான் பண்ண முடியும், ஜியோக்கு மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு நெட்வொர்க்கும் நீங்கள் பண்ண முடியாது. அதே சமயம் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த ரீசார்ஜஸ், அதாவது பில் பேமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.